ராபித்தாவில் உள்ளவர்கள் இந்த சீதன வீடுகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் புரோகிராம் கொடுக்கறாங்க. சீதன வீடுகளில் உள்ளவங்களுக்கெல்லாம் புரோகிராம் கொடுக்கறாங்க. யாரு சீதன வீட்டில் இருக்கிறா, யாரு சீதன வீட்டில் இல்லை என்று நம்ம தேடி திரிகிறது மார்க்கமா? முதல் விஷயம். அப்படி பார்த்தால் அடுத்தது தேடணுமா இல்லையா? வட்டி யாரோடு? சீதனத்தை விட பயங்கரமா இல்லையா வட்டி? அவ போய் பார்க்கணும், வட்டிக்கு யாரு சைன் பண்றீங்க, யாரு டீச்சிங் பண்ணி போட்டு அக்ரஹாராவில் ஒரு 5000 ரூபாய் கட்டி போட்டு 10,000 ரூபாய்க்கு மெடிக்கல் எடுத்தார், யாரு கார் வாங்கியிருக்கும் போது மோட்டார் பைக் வாங்கியிருக்கும் போது பினான்சியல் எடுத்தார், இதெல்லாம் தேட வேண்டி வரும். இஸ்லாம் இப்படி துருவி தேட சொல்லல. நாங்கள் நல்லெண்ணம் வைக்கிறோம் உலமாக்களுடைய விஷயத்தில். இப்ப சில உலமாக்களை பற்றி பொருளாதார குற்றச்சாட்டுகளை சொல்லுவார்கள். சில உலமாக்களை பற்றி பெண்களுடைய விஷயத்தில் குற்றச்சாட்டு சொல்லுவார்கள். சில உலமாக்களை பற்றி சில வேறு விஷயங்கள்ல குற்றச்சாட்டு சொல்லுவார்கள். ராபித்தாவுடைய நிலைப்பாடு என்னவென்று கேட்டால், இதை துருவுவதும் தேடுவதும் இந்த குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. ஒரு மௌலவி ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருந்தார் என்று ராபித்தாவிடம் வந்து சொன்னால், ராபித்தா உடனே என்ன சொல்லும் என்றால், இது நமக்கு தேவையில்லாத விஷயம், இதை தேடுவது மார்க்கம் கிடையாது, இதை துருவுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதும் கிடையாது, இதை மறைப்பதுதான் மார்க்கமாகும் என்றுதான் ராபித்தா வழிகாட்டுகிறதே தவிர, அப்படியா மாட்டிக்கிட்டாராமா, அவரை கொண்டு வாங்க, அவரை ரெக்கார்டை கொண்டு வாங்க, அவரை போட்டு சமுதாயத்தில் சீரழிப்பும் நாசமாக்குவோம் என்று ஒரு காலமும் ராபித்தா செய்யாது. அது அதனுடைய மன்ஹஜும் கிடையாது. அந்த அடிப்படையில தான் இந்த சீதன விஷயத்திலும் நாங்கள் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், தௌஹீதில் இருக்கிற உலமாக்கள் எல்லோருமே சீதனத்துக்கு எதிர்ப்பானவர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். தௌஹீதில் இருக்கிற உலமாக்கள் எல்லோரும் சீதனத்திற்கு எதிர்ப்பானவர்கள், வரதட்சணைக்கு எதிர்ப்பானவர்கள் என்றுதான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும் போது, அவங்களுக்கு ஒரு பயான் கொடுக்கும் போது அதைத்தான் செய்கிறாங்க. சில நேரங்களில் ஒருவர் மனைவியுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதற்காக அவர் சீதன வீட்டில் இருக்கிறார் எப்படி முடிவெடுக்கிறது? இப்ப நானும் மனைவியுடைய வீட்டில் இருந்தவன் தான், எனக்கு தெரியும் நான் ஏன் மனைவியுடைய வீட்டில் இருந்தேன் என்று. நான் சவுதி அரேபியாவிலே வெளியாகி வந்து மனைவியுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை எனக்கு. அப்ப நான் உலமாக்களோடு தொடர்பு கொண்டு ஃபத்வா கேட்டேன். இன்றைக்கும் இஸ்லாம் வெப் என்கிற ஃபத்வா வெப்சைட்ல நீங்க போய் இந்த மனைவியுடைய வீட்டில் இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கொடுத்தால் அதில் ஒரு பதில் வரும். அந்த கேள்வி கேட்டு என்னுடைய பேர் இருக்கும். அதுல அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் மனைவியுடைய வீட்டில் இருந்த நிலை தெரியும். அது என்னோடு இருந்த நெருக்கமாக இருந்த உலமாக்களுக்கு இந்த நிலைமை தெரியும். ஆனா தூரத்தில் உள்ளவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா அப்படி சொல்லுவான் மனைவி வீட்டில் இருக்கிறார் என்று. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கும் போது நான் மத்தால எப்படி சந்தேகப்படுறது? சந்தேகப்பட்டு என்ன லாபம் அதுல? எனக்கு ஒரு சட்டம் அவருக்கு ஒரு சட்டமா? எனக்கு ஒரு தராசு அவருக்கு ஒரு தராசா? நான் மனைவி வீட்டில் இருந்தால் அது சரி, அல்லது என்னுடைய மனைவியை என்னுடைய வீட்டில் நான் இருப்பாட்டினால் அதற்கு 1000 நியாயங்கள் இருக்கும். என்னுடைய மனைவியின் தாய்க்கு சோமில்லாமல் இருக்கும், என்னுடைய மனைவியின் தாயின் நிர்பந்தத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்படி எல்லாம் எனக்கு நான் நியாயத்தை சொல்வது, மற்றவன் இருந்தால் அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று பேசுவது என்பது எந்த மீசான், எங்க இருந்து கொண்டு வந்த மீசான் இது? இது இந்த கபரு வணங்கிகளும் இந்த சிறுக்கு செய்யக்கூடியவர்களும் தௌஹீதை பேசின முறையா இல்லையா? அது லண்டன்ல இருந்து காசு வருது, இஸ்ரேல இருந்து காசு வருது, அமெரிக்காவில இருந்து காசு வருது என்று சும்மா பேசின மாதிரி ஒரு நிலையா இல்லையா? அவன் பள்ளி கட்டுறதுக்கு சவுதியில இருந்து காசு வந்தா எம்பசிலருக்கு மாலை போட்டு கூப்பிடுவான். நமக்கு பள்ளி கட்ட காசு வந்தால் உடனே சொல்லுவான் வஹாபின்னுவான். அவன் தராசு மாதிரி ஒரு தராசை நம்ம சுமக்க முடியுமா? குர்ஆன் சுன்னா பேசுகிறவர்கள் சுமக்கிற தராசு எப்படி இருக்க வேண்டும் என்றால், லவ் அன்ன ஃபாத்திமா பின்த் முஹம்மத் சரகத் லகத்அது யதஹா. இந்த முஹம்மதுடைய மகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை காண்பித்து சொல்கிறார்கள், இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்களே, அந்த மீசான் தான் நமக்கு இருக்கணும்.
எனக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டம் போடுறதுன்றது அல்லாஹ் கிட்ட போய் தப்பே இல்லை. இங்க நடிக்கலாம், எவ்வளவு காலத்துக்கு நடிக்க போறோம்? திடீர் மௌத்து வருது, ஹார்ட் அட்டாக்ன்றாங்க, பிரெயின்ல டியூமர்ன்றாங்க, அல்லது பிளாக்ன்றாங்க, அல்லது கேன்சர்ன்றாங்க, அல்லது திடீர்னு பூக்குள்ள கார் அடிச்சிட்டுன்றாங்க, ஒரு டிப்பர் வந்து மோட்டார் பைக்ல கூடின எவ்வளவு காலம் இருக்க போறோம்? 60 70. இதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணினோம்னா எல்லாம் கிளியர் ஆகும். எனவே உண்மையிலேயே ஒருவர் சீதன வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னா கூட நம்முடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? அவருக்கு போய் தவா செய்யணும், அவருக்கு போய் சொல்லணும், ஷேக் மூலவி இது நமக்கு பொருத்தம் இல்லை, இது நீங்க இருக்கிறது ஹராம், உடனடியாக இதுக்கு மாற்று ஏற்பாட்டை பண்ணுங்க. அடுத்தது நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்றதை பார்க்கணும். இஸ்லாம் வந்து ஒரு பிரச்சனையை சொன்னால் அதற்குரிய தீர்வையும் சொல்லும். எங்களுடைய நிலைப்பாடு வந்து இவர் சீதன வீட்டில் இருக்கிறார் என்பதற்காக அவரை முர்த்தத்து போன்று சமுதாயத்தில் காட்டுவது அல்ல. அவரை தௌபா செய்ய வைத்து சரியான வழிமுறைக்கு கொண்டு வர வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ராபித்தா சீதனத்தை பத்தியே பேசாதாம், இன்னும் ஒரு குற்றச்சாட்டு. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுல சந்தோஷம் நமக்கு என்னென்றால் இப்படி எதிர்ப்பு மாறுறது கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு அங்கீகாரம், அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்பதற்குரிய அடையாளம் இது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தவங்க? அமீன் சாதிக் என்று இருந்தவர்கள். அந்த மக்களே வாய் நிறைய பாராட்டினார்கள் அமீன் சாதிக் என்று. தீன சொல்ல ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்ல ஆரம்பிச்சோன்னே சாஹிர் என்றாங்க, சூனியக்காரன், கிறுக்கன், மஜ்னூன் என்றார்கள், பைத்தியகாரன் என்று. ஷாயிர் என்று சொன்னார்கள். அதே போன்று சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறார் என்று சொன்னார்கள். அடித்தார்கள், உதைத்தார்கள், முகத்தில் காரையும் விழுந்தார்கள், கன்னத்தில் செருப்பால் அடித்தார்கள், தலையில் அழுகிய ஒட்டகத்தின் குடல்களை கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் என்னென்றால் அந்த தஅவாவுடைய ஹக்கான சரியான மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படி நடக்கும் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். அதுல சந்தோஷம் தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கவலை என்ன, இப்படி சொல்றவங்க குர்ஆன் ஹதீஸோடு இருப்பவர்கள் என்பதுதான் இன்னும் ஒரு பக்கம் வேதனை. ராபித்தா சீதனத்தை பற்றி பேசாதாம். சீதனத்தை பற்றி பேசுறா அன்புள்ள சகோதரர்களே, எத்தனை மாநாடு நடத்தினோம்? ராபித்தா எத்தனை தேசிய மாநாடு நடத்தினீங்க? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஒன்று தான் நடத்திருக்கீங்க இந்த ஊர்ல. அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க இருந்தா கை தூங்குவா. ஷேக் அபூபக்கர் சித்திக் மதனியுடைய தலைப்பு என்ன மாநாட்டில்? சீதனம். தேசிய மாநாட்டில் சீதனம் பேசியிருக்கிறோம். கடைசியா மட்டக்களப்பு மாவட்ட இஜ்திமா நடத்தினோம். அந்த மட்டக்களப்பு மாவட்ட இஜ்திமாவில் ஷேக் ஃபைசல் மதனி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து வட்டியும் சீதனமும். அப்ப இப்படி பேசும்போது கேட்டுக்கொண்டு மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா நீங்க ஜட்ஜ் பண்றாக்களும் அல்லாஹ் பயந்து கொள்ளணும். எல்லாரும் எல்லாம் வந்து சொல்லுவாங்க தான், அவன் விசாரம் செஞ்சான், இவன் குடிச்சான், அப்படி படுத்தான், இப்படி பண்ணான் சொல்லும் போது உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நிலைப்பாட்டை தந்திருக்கிறான். சும்மா எல்லாத்தையும் நம்பிட்டு அதையும் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ற லெவலில் இருக்கக்கூடாது, உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப சீதனத்தை பற்றி நிறைய பேசுகிறார்கள், ஒவ்வொரு ஹுத்பாவிலையும் பேசுகிறார்கள். ஒவ்வொரு ஹுத்பா என்றால் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம். சீதனத்தை மட்டுமே பேசிட்டு இருக்கலாம். சீதனத்தை விட மிக பயங்கரமான பாவம் இது வட்டி. சீதனத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியா சொல்லப்படல. சீதனம் பெரும்பாவம் என்பதில் எங்களுக்கு அதை பிடிச்சுக்கு நிற்பாங்க. பாருங்க இப்படி சொல்லிட்டார் என்று. என்ன செய்ய, ஒரு பயங்கரமான காலம் இது. சீதனத்தை பற்றி நேரடியா குர்ஆன் ஹதீஸ்ல எதுவுமே சொல்லப்படல. சீதனம் எது என்பதிலேயே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது வட்டியை பொறுத்தவரையில் வட்டியை தெளிவாக குர்ஆன் பயங்கரமான பாவமாக அடையாளப்படுத்துகிறது. அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் தொடுப்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு இடத்துல நிரந்தர நரகம் என்று கூட சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வட்டிக்குள் இன்றைக்கு மக்கள் நிறைய மாட்டிக்கிறாங்க. இதை பேசணுமா இல்லையா? ஒரே சீதனத்தை மட்டும்தான் பேசுறதா? மாத்துறது அல்லாஹ் கையில் உள்ளது. போதை வஸ்து ஆக்கிரமிச்சு போதை வஸ்துவை பத்தி பேசுறது, கல்மக்குடியில பேசுவதாக இருந்தால் இதை கூட பேசணும். சீதனமும் இருக்கி
கொடியேற்ற பள்ளியும் இருக்கு. இதுல எதை கூட பேசணும்? அங்க கொடியேற்ற பள்ளியை தான் கூட பேசணும். அந்த இடங்களுக்கு இடமும் தேவைக்கு ஏற்ப மாறிட்டு போகணுமே தவிர எல்லாரும் ஒரே போய் நின்று சீதனம் சீதனம் சீதனம். அதையும் பேசும்போது நம்ம என்ன சொல்றோம் என்றால் வட்டி ஹராம் என்று பேசுவோம், போதை வஸ்துக்கள் ஹராம் என்று பேசுவோம், சீதனமும் ஹராம் என்று பேசுவோம். சீதனம் எடுக்கிறவர்கள் நரகம் போவார்கள் என்று பேசுவோம். சீதனம் எடுக்கிறவன் எல்லாம் பொன்னையன், ஆண்மை இல்லாதவன். இது தேவையில்லை. உங்கள்கிட்ட நீங்க ஒரு தப்பு செய்யும் போது நீங்க சிகரெட் குடிச்சிட்டு இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து வருவான்னு சொன்னா பேன் மாதிரி சிகரெட் குடிக்காது. என்ன செய்யும்? சிகரெட் விடுவீங்களா, கன்னத்தில் விடுவீங்களா? வந்து சொல்லணும் சிகரெட் குடிக்காங்க, சிகரெட் ஹராம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை நரகத்துக்கு போடுவான் தண்டனை சொன்னா நீங்க சிகரெட்டை விடுவீங்க. உங்கள்கிட்ட வந்து பைத்தியகாரம் மாதிரி சிகரெட் குடிக்கிறாய். இது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. நம்ம அப்படி பேச மாட்டோம். சீதனம் ஹராம் என்பதை பேசுவோம், சீதனத்திற்கான தீர்வு என்ன என்பதை நாம தெளிவாக பேசுவோம். ஆனால் மக்களை சீதனம் வாங்குறவனால மாடுகள் என்றோ, எருமை மாடுகள் என்றோ, அல்லது முதுகெலும்பு இல்லாதவன் என்றோ, பொன்னையன் என்றோ, அல்லது அவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அசிங்கமான வார்த்தைகளை கொண்டு பேச மாட்டோம். இப்படி பேசலன்னா சீதனத்தை பத்தி பேசலையா? அப்படி பேசுறவங்க மட்டும்தான் சீதனத்தை பத்தி பேசுறாங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். என்ன அளவுகோல் இது? வஹி அப்படித்தான் பேசணும். என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா நான் எப்படி பேசுறேனோ அப்படி நீயும் பேசணும். அப்படி நீ பேசினா தான் நீ சீதனத்தை எதிர்த்து பேசுகிறாய். இது ஒரு பகுத்தறிவோடு பேசக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த சீதனத்தை பத்தி பேசல என்பது உண்மையிலே ஒரு நியாயமான உண்மையான குற்றச்சாட்டு கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.